சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. சிவமே தவம், தவமே சிவம், சொக்க வைக்கும் சொக்கநாதர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய நன்னாளில் சிறப்பானதோர் ஒரு ஆலயம் வந்திருக்கோம். பழமையான தொன்மையான பல அடியார்களுக்கு அறியப்படாத இந்த சிவாலயத்தை நோக்கி வந்திருக்கோம். ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் 154வது ஆலய பயணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த ஆலயத்தை நோக்கி இந்த ஆலயத்தில் உத்தரவு பெறுவதற்காக வந்துள்ளோம். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்திலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் எஸ்பி பட்டணம், அதாவது சுந்தரபாண்டிய பட்டணத்தை அடுத்து மணமேல்குடிக்கு முன்னாடியே மீமிசல், அதாவது சத்திரப்பட்டம் என்ற மீமிசலுடைய இடத்துல அருள்மிகு பர்கத் குஜாம்பிகை அம்மன் உடனுரை அர்ஜுன வீரேஸ்வரோடைய ஆலயத்தில் வந்திருக்கோம். அடியாருடைய திருப்பார்வைக்கு இதோ இந்த ஆலயத்தை வச்சு செல்வோம். அருள்மிகு பர்கத் குஜாம்பிகை உடனுரை அருள்மிகு அர்ஜுனவனேஸ்வருடைய ஆலயம். சிறப்பான ஒரு ஆலயம். கடற்கரை பகுதியில் உள்ள சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம். இந்த ஆலயத்தில் எதிர்வரும் 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அடியார்கள் சூழ ஆலவாயர் அருப்பணி மன்றமும் இந்த ஆலயத்தின் அடியார் பெருமக்களும் இணைந்து நடத்தும் இப்பெருவிழாவை காண வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். இந்த ஆலயத்தில் 108 மூலிகை பொடிகளால் அபிடேக நன்னியாட்டு பெருந்துராவும் மற்றும் சின்னஞ்சிறு பொன் குழந்தைகளுக்கு கன்னிகா பூஜை என்ற பாத பூஜையும் இன்னும் பல தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது. வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். மதுரையிலிருந்து வர்றோம்னா மதுரை சிவகங்கை காளையார் கோயில் தொண்டியிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் மீமிசல் என்ற ஊரில், அதாவது சத்திரப்பட்டினம் மீமிசல் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம். சிவாய நமக, சிவாய நமக. அம்பலம் தில்லையம்பலம் என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சிவமே தவம், தவமே சிவம், சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய நன்னாளில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமான புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு அற்புதமான சிவாலயத்துக்கு, பழமையான தொன்மையான அடியார்கள் அதிகமாக அறியப்படாத ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம். ஏன் எதற்கு அப்படின்னு சிந்தித்தோம்னா, சிறப்பான ஒரு நிகழ்வு 108 மூலிகை அபிஷேகம் நடக்கவிருக்கிறது. எப்பொழுது அப்படி செஞ்சோம்னா, ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் 154வது ஆலய பயணமாக எதிர்வரும் 30/11/2025 அன்று அடியார்கள் சூழ சிறப்பான முறையில் 108 மூலிகை பொடிகளால் அபிடேக நன்னியாட்டு பெருந்தால் நடைபெறுகிறது.
எங்கே என்றால் ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கி பட்டிக்கோட்டை செல்லும் சாலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நீமிசல், அதாவது சத்திரம் பட்டினம் நீமிசல் அந்த ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் பிரகத் குஜாம்பிகையோட அம்மன் உடனுரை அருள்மிகு அர்ஜுனவனேஸ்வரோடைய ஆலயத்தில் அடியார் உற்சவம் நடைபெறவிருக்கிறது. இது மட்டுமா, இன்னும் அங்கே கோபூஜை நடைபெறவிருக்கிறது, சிவ வேள்வி நடைபெறவிருக்கிறது. அதை விட்டோம்னா 108 மூலிகை பொடிகள் வீடு நன்னிநாட்டுப்புறம் நிறைவடைந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக கடற்கரையில் அமையப்பட்டுள்ள சிறப்பான சமுத்திர ஆரத்தி குழுவோட சார்பாக அந்த கடற்கரையில் காசியில் நடப்பதை போன்று அந்த சமுத்திர ஆரத்தி நடைபெற்று வருகிறது. அடியார்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். வாருங்கள், உள்ளே செல்வோம். அப்படி கட் பண்ணுங்க. அந்த நிகழ்வுக்காக இன்று அம்மையப்பருக்கு முதல் அழைப்புதல் கொடுப்பதற்காக வந்துள்ளோம். வாருங்கள். அப்படி திருப்பி இந்த இடத்துல நீங்கள் அப்படி பேசணும். ஒரு நிமிஷம். புதிய ஆலயங்கள் கட்டுவதை காட்டும் பலம் பெருமை வாய்ந்த ஆலயங்களை நம்ம பாதுகாத்து வழிபட்டாலே போதும். நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து ஆலயங்களை கட்டி பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு வந்து, இன்று வாழும் தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்துக்காங்க. இம்மாதிரியான ஆலயங்களை நாமும் பாதுகாத்து நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதன் முதல் கட்டமாக வழிபாடே இல்லாத ஆலயங்களில் வழிபாடு செய்ய வாருங்கள் வாருங்கள் அழைக்கும். வாருங்கள், செல்வோம். பூட்டு மாதிரி பூட்டு போட்டணும். சரி, பயிர் ஸ்கூல் பயிர் வருதாங்க இல்லை. உள்ளே போவோம். மற்றும் நேரத்தில் சந்திப்போம். சிவாய நமக. திருச்சிட்டோம்.
ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஓவாத சட்டமானாய் போற்றி, காற்றாய் எங்கு அமர்ந்தாய் போற்றி, ஆறானாய் 4 வேதமானாய் போற்றி, காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றி போற்றி, சிற்றம்பலம் தில்லையம்பலம். உங்கள் பிள்ளைய கொடுத்தாச்சு, பார்த்து நீ கொண்டு வாங்க. நீ தான் ஆமாம் இறங்கிங்க. அப்புறம் அங்கே இருக்குது பூவை எடுத்து போட்டுருங்க. தில்லையம்பலம். இன்றைய நன்னாளில் பக்கத்தில் வாங்க. உலகமே, அதாவது தமிழ்நாடு, இலங்கையுமே பல இயற்கை சீற்றத்தால், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த துன்பங்கள் நீங்கி பெருமழை பெய்யாமல் தேவையான மழை பெய்து மக்களை துன்பப்படுத்தாமல் காக்க வேண்டி இன்றைய பொழுது ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் அடியார்களோடு புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் சத்திரப்பட்டினம் அந்த ஊரில் உள்ள அருள்மிகு அர்ஜுனவனேஸ்வருடைய ஆலயத்தில் இன்று அடியார்கள் சூழ 108 மூலிகை பிடிகள் அப்படியே நன்னிநாட்டு பெருந்தொடர் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வை இறைவனுடைய திருவருளால் பேரருளால் அடியார் சூழ நடைபெறவிருக்கிறது. அதற்கு பிச்சுக்கு மண் சுமந்த ஆலயத்தில் வந்திருந்து அவருடைய திருவடியை வணங்கி மதுரையிலிருந்து புறப்படுவிருக்கிறோம். அடியாருடைய திருப்பாவைக்கு வாருங்கள். ஒன்றும் இல்லை. சாமி கூட வாங்கினா அங்கே நான் பேச வேடிக்கப்பட்டேன். வாங்க அப்படின்னு புறப்படுறாங்க. ஏன் பைய உங்களுக்கு வேலை இருக்கு, சின்ன வேலை இருக்கு. வாங்க அப்போ எவ்வளோ போட்டு வைக்கிட்டோம் ஐயா.